சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் அதைத் தொடர்ந்து எழுந்த எதிர்ப்பு அலைகளால் அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் எந்த பதவியும் இல்லை, கொறடாவாவது கொடுங்கள் என சீனியர்களை ஏவி விட்டுள்ளாராம் பொன்முடி. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சைவ வைணவம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய பொன்முடிக்கு எதிராக மாநிலம் முழுவதும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் அவரிடமிருந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்து அதிரடி காட்டியது திமுக தலைமை. அவர் வெறும் திமுகவை சார்ந்தவர் மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தின் அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே அவரை உடனடியாக அமைச்சர் பதவியை விட்டு தூக்க வேண்டும் என்று தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்தன. இத்தகைய சூழலில்தான் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக பொன்முடி கடிதம் அனுப்பிய பிறகு அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த நிலையில்தான் திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளை மத்திய புலனாய்வு அமைப்புகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்களை கைது செய்து திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் திமுக தலைமை அறியாமல் இல்லை என்பதால் அதனை எப்படி எதிர்கொள்வது என்று அவ்வப்போது ஆலோசித்தபடி இருக்கிறதாம். முரசொலி அலுவலக வளாகத்தில் மறைந்த முரசொலி செல்வத்தின் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் தனி அறையில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினாராம். அப்போது செந்தில் பாலாஜி பொன்முடி விவகாரத்தில் எடுக்கப் போகும் முடிவு குறித்து நிர்வாகிகளிடம் விளக்கியதாகவும், இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடியும் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு சென்ற பொன்முடிக்கு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு தகவல் அனுப்பப்பட்டதாகவும், அதன் பிறகுதான் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சி பதவியும் இல்லாமல் அமைச்சர் பதவியும் இல்லாமல் இருந்தால் மரியாதை என்ன ஆவது? மாவட்டத்தில் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றும், எனவே சட்டமன்ற கொறடா பதவியாவது கொடுங்கள் என்று தலைமையிடம் பரிந்துரை செய்யுமாறும் சீனியர்கள் மூலம் அமைச்சர் பொன்முடி ஸ்டாலினுக்கு தூதுவிட்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்பதால் அமைச்சரவையில் இடம்பெற பலரும் திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே தேர்தல் நெருக்கத்திற்கு முன்பாக பொன்முடிக்கு மீண்டும் முக்கியத்துவம் வழங்கும் விதமாக ஏதேனும் பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும், அப்படி செய்தால்தான் பொன்முடியால் ஆக்டிவாக தேர்தல் பணிகளில் ஈடுபட முடியும் என்றும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.